லாஸ்ட் டைம் குரூப் 4 கிளியர் பண்ண நெறையா பேருகிட்ட கேட்டு தான் இந்த ஷெட்யூலே பிளான் பண்ணியிருக்கோம். அது ஒரு டைம்க்கான ஒரு ஷெட்யூல் போடுங்க. ஒரு நாளைக்கு இத்தன மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் போடுங்க. நீங்க ஃபாலோ பண்ற ஒரு ஷெட்யூல் கூட இது நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 8 மணி நேரத்துல நீங்க எவ்வளோ டைம வந்துட்டு வேஸ்ட் பண்றீங்க அப்படின்றத பார்க்கணும். இந்த ஷெட்யூல ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, நீங்க மொத நாள் படிக்கிறத அடுத்த நாள் திருப்பி பார்க்கணும். ஒரு நாளைக்கு ஒரு பாடம் தான் படிக்க போறோம். எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் குரூப் ஒரு நல்லா வேகமா படிச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸோ படிக்கிற விஷயங்கள்ல ரொம்ப தெளிவா படிங்க. படிக்கிற விஷயங்கள ரெகுலரா ரிவைஸ் பண்ணிட்டே இருங்க. ரிவைஸ் பண்ணா மட்டும்தான் நம்மளால ஒரு எக்ஸாம கிளியர் பண்ண முடியும். படிக்கிற விஷயங்கள ரொம்ப தெளிவாவும், அதே போல கரெக்ட்டா ஒரு ஷெட்யூல் போட்டு ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு வந்துட்டு நான் மேத்ஸ்ல இந்த டாபிக் முடிக்கணும் அப்படின்னா, அந்த டாபிக்க கண்டிப்பா முடிச்சுருங்க. இல்ல இன்னைக்கு முடிக்க வேண்டியத நான் நாளைக்கு பார்த்துக்கிறேன், நாளைக்கு கழிச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னா, அது பெண்டிங்லயே தான் கிடக்கும். ஸோ ஒரு பிளான் போடுறீங்கன்னா, அந்த பிளான கரெக்ட்டா எக்ஸிக்யூட் பண்ணுங்க. 2வது ஒரு டைம்க்கான ஒரு ஷெட்யூல் போடுங்க. ஒரு நாளைக்கு இத்தன மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் போடுங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 1 வீக் போட்டு அத ஃபாலோ பண்ணுங்க. ஒரு வாரத்துக்கு போட்டு உங்களால ஃபாலோ பண்ண முடிஞ்சது அப்படின்னா, அது உங்களால என்டையர் அதாவது கடைசி வரைக்கும் உங்களால ஃபாலோ பண்ண முடியும். இந்த டைம் மேனேஜ்மென்ட் எப்படின்னா, இப்போ ஒரு 1 வீக் ஒரு ஷெட்யூல் போடுறீங்க. ஒரு நாளைக்கு ஒரு 8 மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஷெட்யூல் போடுறீங்க அப்படின்னா, இந்த ஷெட்யூல்ல 8 மணி நேரம் நீங்க படிக்கிறீங்களா அப்படின்றத மொத விஷயம் நீங்க பார்க்கணும். 8 மணி நேரம் படிக்கிறீங்களா அப்படின்றத முதல்ல பார்க்கணும். செகண்ட் என்ன பார்க்கணும் அப்படின்னா, இந்த 8 மணி நேரத்துல நீங்க எவ்வளோ டைம வந்துட்டு வேஸ்ட் பண்றீங்க அப்படின்றத பார்க்கணும். 8 மணி நேரத்துல எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு பார்க்கணும். அதுபோல 24 ஹவர்ஸ்ல நீங்க எவ்வளோ டைம் வந்துட்டு வேஸ்ட் பண்றீங்க. அதாவது சாப்பிடுறதுக்கு, ஆ தூங்குறதுக்கு, வேற வேற ஏதாச்சும் வேலைல மொபைல் பார்க்குறதுக்கு, இல்ல WhatsApp பார்க்குறதுக்கு, Facebook பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாரி எதுவும் டைம் நம்ம எதுவும் வேஸ்ட் பண்றோமா? அப்படின்றதையும் இந்த 24 ஹவர்ஸ்லேருந்து கால்குலேட் பண்ணுங்க. ஸோ இந்த டைம இந்த 8 மணி நேரத்துக்கு கூட நம்ம ஆட் பண்ண முடியுமா? அப்படின்றத நீங்க கரெக்ட்டா பிளான் பண்ணணும். அப்படி பிளான் பண்ணா மட்டும் தான் இந்த டைம் ஷெட்யூலும், இந்த டேபிளும் உங்களுக்கு செட் ஆகும். அப்ப அப்படிதான் இந்த பிளான் போட்டிருக்கோம். இது இப்ப நம்ம எந்த மாரி பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு பாடம் தான் படிக்க போறோம். இப்ப தமிழ் 6த் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல ஒரே ஒரு இயல் மட்டும் தான் படிக்க போறோம். ஹிஸ்டரிய பொறுத்தவரைக்கும் ஒரு 2 இயல் குடுத்துருக்கோம். அதே மாரி சயன்ஸ பொறுத்தவரைக்கும் ஒரு 2 பாடம் குடுத்துருக்கோம். மேத்ஸ பொறுத்தவரைக்கும் ஒரு 6 நாளைக்கு ஒரு டாபிக், இல்ல 4 நாளைக்கு ஒரு டாபிக். அது அந்த டாபிக்கோட இம்பார்ட்டன்ஸ பொறுத்து அதோட அதோட எத்தன நாள் குடுக்கணும் அப்படின்ற மாரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். கரண்ட் அஃபேர்ஸ பொறுத்தவரைக்கும் செப்டம்பர்லேருந்து ரைட் கொண்டு வந்திருக்கோம். செப்டம்பர்ல கொண்டு வரோம்னா, செப்டம்பர் எப்படி பிரிச்சிருக்கோம்னா, ஒரு 6ஆ பிரிச்சிருப்போம். ஸோ செப்டம்பர் மட்டும் ஒரு 6 நாளைக்கு படிக்க போறோம். அது அப்படியே செப்டம்பர்ல ஆரம்பிச்சு அப்படியே எங்க வரைக்கும் வரும்னா, மே மாசம் வரைக்கும் வரும். ஸோ மே 15 வரைக்கும் வரும். ஸோ இந்த மாரி தான் ஷெட்யூல் பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ஷெட்யூல ஃபாலோ பண்ணாலே மேக்ஸிமம் போதும். இந்த ஷெட்யூல ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா, நீங்க மொத நாள் படிக்கிறத அடுத்த நாள் திருப்பி பார்க்கணும். மொத நாள் படிச்சீங்க அப்படின்னா, மொத நாள் படிச்சத அடுத்த நாள் திருப்பி பார்த்தே ஆகணும். இதுல மேக்ஸிமம் ஆ கரண்ட் அஃபேர்ஸ் நீங்க ரிவிஷன் பண்ற மாரி ஷெட்யூல் போட்டிருக்கோம். மேத்ஸ் ரிவிஷன் பண்ற மாரி ஷெட்யூல் போட்டிருக்கோம். இதுல தமிழும் ஃபுல்லாவே ரிவிஷன் பண்ற அளவுக்கு ஷெட்யூல் போட்டிருக்கோம். இதுல என்ன ஒரு ரிவிஷன் பண்ண முடியாத ஒரு சிச்சுவேஷன் அப்டின்னா, ஒரு நாளைக்கு ஒரு பாடம் குடுத்ததுனால, சயன்ஸும் அந்த ஆர்ட்ஸ்ல உள்ள அந்த ஏரியாவ மட்டும் ரிவிஷன் பண்ண முடியாம இருக்கும். ஏன்னா, அது ஒரு நாளைக்கு ஒரு பாடம் குடுக்குறோம். கிட்டத்தட்ட சயன்ஸ்ல ஒரு 102 பாடம், 101 பாடங்கள் இருக்கு. இந்த இத கால்குலேட் பண்ணி தான் இந்த ஷெட்யூல் போட்டிருக்கோம். ஜிகே பொறுத்தவரைக்கும் குரூப் 4க்கு 6த் டூ 10த் வரைக்கும் தரோவா படிச்ச போதும், 11த், 12த் நீங்க ஃபோக்கஸ் பண்ண கூட தேவையே இல்ல. 11த், 12த் என்ன பண்றீங்க அப்படின்னா, புக் பேக் கொஸ்டின்ஸ், பாக்ஸ் கொஸ்டின்ஸ் அத மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. மத்தபடி நீங்க 6 டூ 10 ஜிகே அட்ட டூ அட்ட நல்லா தரோவா படிச்சிருந்தாலே போதும். ஜிகே ஈஸியா நீங்க ஒரு 75 கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னா, உங்களால ஒரு 60 வரைக்கும் அட்டெண்ட் பண்ண முடியும். அவ்ளோ விஷயங்கள் 6 டூ 10க்குள்ள இருக்கு. ஸோ படிக்கிற விஷயங்கள 6 டூ 10க்குள்ள உள்ளத ரொம்ப தெளிவா படிச்சிருங்க. நான் வந்துட்டு 11த், 12த் படிச்சு பார்த்துக்கிறேன். இல்ல இதையும் படிக்கிறேன், அதையும் படிக்கிறேன்னு எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. இருக்கிறது ஒரு 90 நாளு. 90 நாளு பக்காவா பிளான் பண்ணி ஈஸியா அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். சும்மா 11த் படிக்கிறேன், 12த் படிக்கிறேன்லாம் தேவையே இல்ல. 6லேருந்து 10 நல்லா தெளிவா படிங்க. அது மட்டும் போதும். ஸோ அத பேஸ் பண்ணி தான் இந்த பிளானும் போட்டிருக்கோம். கண்டிப்பா இது ஒர்க் அவுட் ஆகும். லாஸ்ட் டைம் குரூப் 4 கிளியர் பண்ண நெறையா பேருகிட்ட கேட்டு தான் இந்த ஷெட்யூலே பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அவங்களோட ஐடியா தான். மோஸ்ட்லி இந்த இத யார் குடுத்தாங்கன்னா, அவங்களோட ஐடியா தான். 6 டூ 10 வரைக்கும் போதும் சார். மேக்ஸிமம் அதுதான் கேட்குறாங்க. பிளஸ் நம்மளும் இதுவரைக்கும் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்தோமே எல்லாமே அனலைஸ் பண்ணதுல, மேக்ஸிமம் ஜிகே கவர் பண்ற ஏரியா எங்கன்னா 6 டூ 10 தான் மேக்ஸிமம் கவர் ஆகுது. மேக்ஸிமம் இதுல தான் இருக்கு. ஸோ நம்ம இந்த 6 டூ 10 படிக்காம நான் 11த், 12த் போய் படிச்சுக்கிறேன் அப்படின்னு படிச்சோம் அப்படின்னா, 6 டூ 10 படிக்க முடியாது நீங்க. 11த், 12த் சுத்தரா படிக்கவே முடியாது. ஏன்னா 11த், 12த் அவ்ளோ டேர்ம்ஸ் இருக்கு. 6த் டூ 10த் வரைக்கும் படிச்சாலே மேக்ஸிமம் எனஃப் தான்.
ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும்னா நீங்கள் 11th 12th கொஞ்சம் லைட்டாக எடுத்து பார்த்துக்கலாம், அவ்வளோதான். மேக்ஸிமம் புக் பேக் பார்த்தாலே போதும். 11th 12th பொறுத்த வரைக்கும் புக் பேக் மட்டும் பாருங்க. ஸோ நம்மளோட ஷெட்யூல் இதுதான். ஒரு நாளைக்கு ஒரு பாடம் தான். எல்லா டாபிக்கும் கவர் பண்ற மாரி இருக்கும். ஒரு 1/2 அன் ஹவர் படிக்கிறீங்க. இப்போ முதல் நாள் ஒரு 1/2 அன் ஹவர் படிக்கிறீங்க அப்படின்னா, செகண்ட் டே போகும்போது நீங்க என்ன படிப்பீங்க? செகண்ட் டே போகும்போது அந்த லெசன மறுபடியும் என்னது அந்த 1/2 அன் ஹவர் அப்படின்றது இன்னும் கொஞ்சம் கம்மியாகும். ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிடும் போது, லாஸ்ட்டா வரும்போது இது மொத்தமா ஒண்ணுமே இல்லாம ஒரு நாளு ஒரு லெசன் எடுத்து படிக்கும்போது, இந்த இது ஐயோ! இதுதான் இதுதான் அப்படின்னு வேகமா என்ன செஞ்சுருவீங்க? திருப்பிட்டு போயிட்டே இருப்பீங்க. அவ்வளோதான் குடுத்துருக்கோம். ஸோ அத பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கோம். இந்த ஷெட்யூல உங்களால ஃபாலோ பண்ண முடிஞ்சா ஃபாலோ பண்ணுங்க. இல்ல சார் நான் ஒரு ஷெட்யூல் போட்டிருக்கேன் அப்படின்னா, உங்க ஷெட்யூல நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஷெட்யூல் வந்துட்டு நம்ம டெலகிராம் சேனல்ல போட்டிருக்கோம். அமரன் அகாடமி டெலகிராம் சேனல்ல இந்த ஷெட்யூல் அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் சொல்றேன், ஃப்ரெஷ்ஷா படிக்கிறீங்க, இல்ல நான் ஆல்ரெடி ஒரு 2 வருஷம், 3 வருஷம் படிச்சுட்டு இருக்கேன் சார் அப்படின்னாலும், இந்த ஷெட்யூல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஃபாலோ பண்ற ஒரு ஷெட்யூல் கூட இது நீங்க ரிவிஷன் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்றதுக்கும் இந்த ஷெட்யூல் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஜிகே மஸ்ட்டு. மேத்ஸ பொறுத்தவரைக்கும் 25க்கு 25 நீங்க அடிச்சே ஆகணும். 25 மார்க்கும் 1 மார்க் கூட குறைய விட்டுறாதீங்க. மேத்ஸுக்குன்னு ஒரு ஒரு மேத்ஸ எப்படி நாம அப்பியர் பண்றது, ஒரு கொஸ்டின புரிஞ்சு ஆப்ஷன்ல இருந்து எப்படி நம்ம ஆன்ஸர் இருக்குது அப்படின்றத பத்தி ஒரு வீடியோ ஃபுல்லாவே போடுவோம். நெறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. எனக்கு டைம் இல்லாதனால என்னால வீடியோஸ் நெறைய எடுக்க முடியல. ஸோ இந்த ஷெட்யூலே நீங்க கேட்டதுனால தான் நான் உட்காந்து இப்ப போட்டுட்டு இருக்கேன். ஸோ இந்த ஷெட்யூல மட்டும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுங்க. நீங்க ஃப்ரெஷ்ஷா இருந்தாலும் சரி, இல்ல ரிவிஷன் பண்றதா இருந்தாலும் சரி, இந்த ஷெட்யூல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க் யூ.